திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். போற்றிசைத்து இன்னுயிர் மன்னும் புனிதனை நாற்றிசைக்கும் நல்ல மாதுக்கும் நாதனை மேற்றிசைக்குள் தென்திசைக்கு ஒரு வேந்தனாம் கூற்று உதைத்தானை யான் கூறுகின்றேனே. திருச்சிற்றம்பலம். போற்றிசைத்து இன்னுயிர் மன்னும் புனிதனே என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது நாம் காணலாம். போற்றிசைத்து இன்னுயிர் மன்னும் புனிதனே, தன் திருவடிகளை போற்றி துதிக்கும் அடியார்களின் இனிய உயிரை உடலை விட்டு பிரியாமல் நிலைபெறச் செய்யும் தூயவனே, நால் திசைக்கும் நல்ல மாதுக்கும் நாதனே, நான்கு திசைகளுக்கும் அந்த திசைகளில் வாழும் உல உயிர்களுக்கும் உமையம்மைக்கும் நல்ல மாது என்று கூறுகிறார் அல்லவா, அது உமையம்மை. உமையம்மைக்கும் தலைவனாய் விளங்குபவனே, மேல் திசைக்குள் தென் திசைக்கு ஒரு வேந்தனாம் கூற்று உதைத்தானே, மேற்கு திசைக்கு அதிபதியான வருணனை கடந்த தென் திசைக்கு அதிபதியான யமதர்மராஜனை, அதாவது கூற்றுவன் என்று கூறுகிறார் அல்லவா, கூற்றுவன் யார்? யம தர்மராஜன் தானே. யம தர்மராஜனை தன் காலால் உதைத்து தள்ளியவனே யான் கூறுகின்றேனே, அப்படிப்பட்ட சிவபெருமானின் புகழை நான் உலகிற்கு எடுத்து உரைக்கின்றேன் என்று கூறுகிறார். நான்கு திசைகளுக்கும் உலக அன்னை உமையவளுக்கும் தலைவனான சிவபெருமான் தன்னை துதிக்கும் அடியார்களின் உயிரை காப்பவர். தன் கடமையை செய்ய வந்த தென் திசை அதிபதியான யமனை தன் காலால் உதைத்து விரட்டி அந்த பரம்பொருளே நான் போற்றி பாடுகிறேன் என்ற கருத்தை தெரிவிக்கிறது இந்த பாடல். இப்பாடலில் கூற்று உதைத்தானே, அதாவது யமனை உதைத்தவன் என்று திருமுருகன் குறிப்பிடுவது சைவ சமயத்தில் மிக முக்கியமான ஒரு புராண பின்னணி கொண்டது. அதுவே மார்க்கண்டேயன் கதையாகும். மிருகண்டே என்ற முனிவருக்கும் அவருடைய மனைவி மிருத்வதிக்கும் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. அவர்கள் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தனர். சிவன் அவர்கள் முன் தோன்றி 2 தேர்வுகள் கொடுத்தார், அதாவது 2 நிபந்தனைகள் விதித்தார். அறிவில்லாத தீய குணங்கள் கொண்ட 100 ஆண்டுகள் வாழக்கூடிய மகன் வேண்டுமா, அல்லது அனைத்து நற்குணங்களும் பேரறிவும் நிறைந்து ஆனால் 16 ஆண்டுகளே வாழக்கூடிய ஒரு மகன் வேண்டுமா என்று கேட்டார். முனிவர் நற்குணங்கள் நிறைந்து 16 வயது வரை மட்டுமே வாழக்கூடிய மகனையே தேர்ந்தெடுத்தார். அந்த மகனே மார்க்கண்டேயன் ஆகும். மார்க்கண்டேயன் பிறந்தது முதலே சிவபெருமானின் மீது அளவு கடந்து பக்தி கொண்டவனாக வளர்ந்தான். அவனுக்கு 16 வயது நிறைவடையும் நாளும் வந்தது. தன் ஆயுள் முடியப் போவதை உணர்ந்த மார்க்கண்டேயன் திருக்கடையூர், தற்போது தமிழ்நாட்டில் உள்ள தலம், திருத்தலத்தில் உள்ள அந்த திருக்கடையூர் அந்த தலத்தில் உள்ள சிவலிங்கத்தை கட்டிப்பிடித்து கொண்டு நமசிவாய மந்திரத்தை ஓதி அழுது பிரார்த்தனை செய்தான். குறிப்பிட்ட நேரத்தில் மார்க்கண்டேயனின் உயிரை பறிக்க யமதர்மராஜன் தனது பாசக்கயிறோடு அங்கு வந்தான். மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தை இறுக்கமாக கட்டி அணைத்திருந்ததால் யமன் வீசிய பாசக்கயிறு என்ன ஆயிற்று? மார்க்கண்டேயனோடு சேர்த்து சிவலிங்கத்தின் மீதும் விழுந்து விட்டது. தன் லிங்கத்தின் மீது பாசக்கயிறு விழுந்ததை கண்டு சினம் கொண்ட சிவபெருமான் லிங்கத்திலிருந்து காலசமார மூர்த்தியாக வெளிப்பட்டார். தன் அடிவனை காக்க நெற்றிக்கண்ணை திறந்து யமதர்மனை தன் இடது காலால் மார்பில் உதைத்து தள்ளினார். யமன் நிலை குலைந்து விழுந்து விட்டான். பின்னர் மார்க்கண்டேயனுக்கு என்றும் 16, அது என்ன, சிரஞ்சீவி தன்மை என்ற அழியாத வரத்தை அளித்து மரணத்திலிருந்து அவனை காத்தருளினார். திருமுருகர் இப்பாடல் வழியாக நமக்கு சொல்லும் செய்திதான் என்ன? யமனுக்கே வேந்தனாக இருக்கும் சிவபெருமானை நாம் போற்றி வழிபட்டால் நமக்கு மரண பயம் நீங்கும். அடியார்களின் உயிரை இறைவன் என்றும் அழியாமல் காப்பான் என்பதே ஆகும். போற்று சைத்து இன்னுயிர் மன்னும் புனிதனே, 4 திசைக்கும் நல்ல மாதுக்கும் நாதனே, மேல் திசைக்குள் தென் திசைக்கு ஒரு வேந்தனாம் கூற்று உதைத்தானே யான் கூறுகின்றேனே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.